ராயன் படத்துக்கு அப்புறமா தனுஷ் எழுதி, இயக்கி நடிச்சிருக்க படம் தான் இட்லி கடை. தேனியில இருக்கிற சங்கராபுரம் கிராமத்துல சின்னதா ஒரு இட்லி கடை நடத்திட்டு இருக்காரு ராஜ்கிரண். அவர் கடை இட்லியோட ருசியை பத்தி தான் ஊரே பேசுது. அதுக்கேத்த மாதிரி ராஜ்கிரனும் காலையில 3 மணிக்கே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு, சாமி கும்பிட்டு ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்ல மாவாட்டி சட்னி அரைச்சு, ரொம்ப ஈடுபாட்டோட நேர்த்தியா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. ராஜ்கிரனோட மகன் தனுஷ் கேட்டரிங் படிச்சு முடிச்சுட்டு, எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே நான் சுத்திட்டு இருக்கிறது, நாமளும் லைஃப்ல கார், பங்களா அப்படின்னு செட்டில் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேங்காக்ல வேலைக்கு போயிடுறாரு. பேங்காக்ல சத்யராஜோட கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. சத்யராஜோட பொண்ணு தான் ஷாலினி பாண்டே, சத்யராஜோட பையன் அருண் விஜய். ஷாலினி பாண்டேவை தனுஷ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சமயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் கிராமத்துக்கே திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. கிராமத்தில் இருக்க அதே இட்லி கடைக்கு வர தனுஷுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு நடிகராக தனுஷ் இந்த படத்தில் தனியாக தெரிகிறாரு. ஸ்டார்டிங்கில் ஒரு சில சீன்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும், அதுக்கப்புறம் பேங்காக் ஹோட்டலில் வேலை செய்கிற இடத்துல கோட் ஷூட்டில் வராரு. அதுக்கப்புறம் கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேட்டி, சட்டை, நெத்தியில் பட்டை, துண்டு அப்படின்னு எத்தனை கெட்டப்பில் வந்தாலும் எல்லா கெட்டப்புமே அவருக்கு சரியாக பொருந்தி போயிடுது. அப்பா இறந்ததுக்கப்புறமா அவர் தடுமாறி அழுகிற காட்சியிலையும், நித்யா மேனனோட ரொமான்ஸ் சீன்ஸ்லையும், அவருக்கும் கண்ணுக்குட்டிக்குமான காட்சிகள், அப்பாவோட இட்லி டேஸ்ட் வராமல் அவர் திணற இடம் அப்படின்னு படத்தில் பல இடங்களில் தனுஷோட நடிப்பு பாராட்டும்படியாக இருக்குது. சத்யராஜோட மகனா அருண் விஜய் இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் காப்பாற்றுறது இவர் தான். ஏன்னா தனுஷ் பேங்காக்ல இருந்து கிராமத்துக்கு திரும்பி வந்ததுமே பரபரன்னு போகிற படம் இன்டர்வலுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ் வந்த மாதிரி கதை அங்கேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கதையை எப்படி நகர்த்திட்டு போகிறது அப்படின்றதுக்காக அருண் விஜய் உள்ளே இழுத்து படத்தை நீட்டியிருக்காங்க. அப்பாவா இட்லி கடைக்காரரா தொழில் பக்தி இருக்கிறவரா நடிச்சிருக்காரு, இல்லை வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ராஜ்கிரண் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. அவரோட நடை, அந்த சாஃப்டான டயலாக் டெலிவரிஸ், பாசிட்டிவான அப்ரோச் அப்படின்னு எல்லாமே இந்த கேரக்டரை நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுது. ஹீரோயினாக வர நித்யா மேனன் கிராமத்து பொண்ணா, குறும்புத்தனமா, போல்டான பேச்சால நான் தேசிய விருது வாங்கின நடிகை அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்திடுறாங்க. ஜிவபிரகாஷோட மியூசிக் படத்துக்கு மிகப்பெரிய பலம். எத்தனை சுகம் பாட்டு, என் பாட்டன் பாட்டு எல்லாம் நல்ல உயிரோட்டமாக வந்திருக்கு. கிரவுண்ட் கௌசிக்கோட கேமரால தேனியோட அழகு தேனா கண்ணுக்குள்ளே பாயுது. புரோட்டா கடை வச்சிருக்கிற சமுத்திரக்கனி, போலீஸ்காரராக வர பார்த்திபன் நல்ல நடிப்பு கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள கதையில் இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாம். இளவரசு வர காட்சிகள் இதமான காட்சிகள். ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல், இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் தனுஷுக்காக கூடுறது, தனுஷுக்காக வர மாஸ் சண்டை காட்சிகள், இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற மாதிரி இல்லாமல் திணிச்ச காட்சிகளாகவே தெரியுது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஆனாலும் படத்தோட ஹார்ட்டான இட்லி கடை சம்பந்தமான காட்சிகள், குலதெய்வ வழிபாடு, ஊர் பாசம், தொழில் பக்தி, அகிம்சை, காந்தியவாதம் அப்படின்னு இயக்குனராக பாஸ் மார்க் வாங்கிறாரு தனுஷ். ராயன் படத்தில் ரத்தத்தை தெறிக்க விட்ட தனுஷா இப்படி அகிம்சையை போதிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணினாலும், இந்த கதைக்கு இது தேவைதான் அப்படின்னு அடக்கி வாசித்ததுக்காகவே தனுஷை பாராட்டலாம். நம்மளோட சின்ன வயசு நினைவுகள், நாம் சாப்பிட்ட ஹோட்டல், அந்த கடைக்காரங்க, அந்த ருசி, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிறத தவிர்க்க முடியல. அங்கேயே படம் பாஸ் ஆயிடுது. இட்லி எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். அது எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஆனாலும் விசேஷ நாட்களில் வீடுகளில் தவிர்க்க முடியாத உணவாக இந்த இட்லி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்தோட காட்சிகளும் யூகிக்கும்படியாக, எதிர்பார்த்த காட்சிகளாக இருந்தாலும் ரசிக்கும்படியாகவே இருக்குது. உங்களுக்கு சிம்பிளான மாஸ் மசாலா இல்லாத படங்கள் பிடிக்கும் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பவர் பாண்டி படம் பிடிச்சது அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தாராளமாக தியேட்டரில் போய் இந்த இட்லியை இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம். ஆபாச காட்சிகள் எதுவும் இல்லாதனால இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம்.